Hello friends, இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாங்காய் சாதம் தான் செய்ய போறோம். இப்போ மாங்காய் சீசன்ங்கிறதுனால நல்ல திரண்ட மாங்காயை பார்த்து வாங்குனோம்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ வாங்க இந்த மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட 1/2 டீஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் மாங்காய் சாதத்தில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இதெல்லாம் கறிகிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பாதி மாங்காய், ஒரு பெரிய சைஸ் மாங்காயில் பாதி மாங்காய் மேலே இருக்கிற தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். மாங்காய் வாங்கும் போதே நல்லா திரண்ட மாங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்சு மாங்காய் இருந்துச்சுன்னா சாதம் ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ அதில் சாதம் சேர்த்துக்கிறேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பவும் சொல்கிறதா, வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாதத்தை நல்லா தட்டில் ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து அது கூட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா சாதம் நல்லா உதிரியாக பளபளன்னு இருக்கும், குழஞ்சி போகாமல். நான் எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா சாதத்தை தனியாக தட்டில் ஆற வச்சு இந்த மாதிரி உப்பு எண்ணெயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மாங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.